அப்பா வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ மாதிரி. அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து சூப்பராக எங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிட்டாங்க. பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ அப்பாவுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் போது 60th வெட்டிங் அப்பாவுக்கு பயங்கர ஆசையாக இருந்தது. ஸோ கிராண்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அப்பா வந்து சூப்பராக வரைவார், பெரிய ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவர் எல்லாமே ஆர்டிஸ்டிக்காக பண்ணணும்னு நினச்சாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருந்தது. அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு அளவுகளே கிடையாது. ஆண்களையும் சரி ஆலமரம் மாதிரி இருப்பார். அரவணைக்கிறதுலையும் ஒரு கடல் அலை மாதிரி எல்லையே கிடையாது. அவர் ஓவியத்தை பார்க்கறதுக்கு பல கண்கள் வேணும். வானத்தில் ராஜம் மீனிகள் ஓழி மழை என்ன வந்து பொழியுங்கள். பல சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன். என் வாழ்க்கைக்கு ஒரு விடைதான். உண்மைகள் எங்கே எப்பயுமே சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. தேங்க்யூ மம்மி. நான் விட்டு சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பேன். இதை சொன்னதில்லை. தேங்க்யூ.
ஓவியமாய் வளர்த்த என்னை ஓவியருக்கு மனமுடித்தனர் என் பெற்றோர். ஓவியம் வரைவதனால என்னமோ அடுத்தவர்கள் மனதை அவர் படம் பிடித்து வைத்திருந்தார். அதனால் எங்கள் மனம், என் மனமோ என் மக்கள் மனமோ கலங்க விடுவதில்லை. கலங்காமல் அவர் கரைந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு ஏற்றாற்போல் அவரை மாற்றிக்கொள்வோம். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டு கேளு உண்மைகள் சொன்னேன். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டு கேளு உண்மைகள் சொன்னேன். ஸ்ருதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். ஸ்ருதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. அதோட ரொம்ப நல்லா நடந்துச்சு. 2 பிள்ளைகளுமே எங்களுக்கு 2 கண்ணு மாதிரி தான். எல்லாரும் சொல்லுவாங்க பையன் வேணும்னு. நாங்கள் பையனை இதுவரையும் யோசிச்சதே இல்லை. இப்போ மாப்பிள்ளையை தான் எங்களுக்கு மயங்கிய மாதிரி. எங்கள் பேரங்க தான் எங்களுக்கு எல்லாமே, எந்த சொத்துமே. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே. இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குதே. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேனையா. அப்பா அம்மா தான் எங்களுக்கு பெரிய சப்போர்ட். ஸோ தேங்க்யூ அப்பா, எங்களுக்காக இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு. நானும் அக்காவும் தான் ஹர்ட் பண்ணேன். சாரி. நீ ஆசைப்பட்ட மாதிரி கிராண்டாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுப்பா. ஹாப்பியாக ரெஸ்ட் எடு. நீ இதுக்கப்புறம் எதை பற்றியும் கவலைப்படாத. நானும் அக்காவும் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.